சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள வடபழனி பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ வழித்தட பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான வழித்தடத்தின் ஒரு பகுதியாக அமையும் இந்த புதிய சேவையால் பூந்தமல்லி மற்றும் வடபழனி இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 நிமிடங்களாக குறையும். ஆரம்ப கட்டத்தில் பூந்தமல்லி பைபாஸில் இருந்து புறப்படும் ரயில்கள் போரூர் வரையிலான 10 நிலையங்களிலும் நின்று செல்லும். அதன் பிறகு ஆலப்பாக்கம், வளசரவாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட 6 இடைநிலை நிலையங்களில் நேரடியாக வடபழனியை சென்றடையும். மேலும் இது வடபழனியில் உள்ள தற்போதைய பசுமை வழித்தடத்துடன் இணைக்கப்படுவதால் பயணிகள் எளிதாக மாறி பயணிக்க முடியும். இந்த மெட்ரோ வழித்தட திறப்பு விழா சென்னையின் புறநகர் போக்குவரத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது. குறிப்பாக திருமழிசை மற்றும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள குத்தம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து முனையம் திறக்கப்படுவது இந்த மெட்ரோ சேவையின் தொடக்கத்தை பொறுத்தே அமையும். பூந்தமல்லி மெட்ரோ நிலையத்திலிருந்து சுமார் 6.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் தடையின்றி செல்ல மாநகர பேருந்துகள் இணைப்பு சேவைகளாக இயக்கப்பட உள்ளன. நெரிசலில்லா பயணத்திற்கு வழிவகுக்கும் இந்த மெட்ரோ சேவைக்கான அனைத்து கட்டாய அனுமதிகளும் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டன. இந்த சூழ்நிலையில் வரும் ஜூலை மாதம் 2வது அல்லது 3வது வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து இந்த புதிய சேவையை முறைப்படி தொடங்கி வைக்க உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த தமிழக பயணத்தின் போது பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் புதிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். சென்னை மக்களின் நீண்ட நாள் பயண கனவை நனவாக்க பூந்தமல்லி வடபழனி இடையிலான இந்த புதிய வழித்தடம் இன்னும் சில வாரங்களில் முற்றிலும் தயாராக போகிறது.